வாருங்கள் வேண்டுவரை வணக்கத்திற்குரியவரை என்று என்னை வரவேற்ற பாங்குதலை வேறு எங்குமே நான் கண்டதில்லை. தங்களின் தரவான வரவேற்புக்கு நன்றி கூறி நான் யார், இங்கு ஏன் வந்ததை கூறுகிறேன். இதோ எத்தனையோ மாலை கண்டே நான் அத்தனையோ விட்டு வந்தேன், அத்தனையோ ஏமா விட்டேன், நான் அத்தனையோ ஏமா விட்டேன், எத்தனை குண்டிமா நம்பி விட்டேன். बहुत सुंदर लग रही है, आ जाओ ना इधर। बहुत प्यार करते तुमको सनम, मुझे चाहे ले लो मेरा दिल वाले, कुछ होता है हमको प्यार करता है. वाह वाह, पूरा इधर ना மச்சானுடைய மகிமை பரவாயில்ல. परदेसी परदेसी जना नहीं मुझे छोड़ के परदेसी मेरे आना. ஆமா, ஓடி வந்த சின்ன குட்டி மானமா, அதை தேடி வந்த கண்டவிடன் நானமா, ஆடா ஓடி வச்சு மறுக்கிறதோ நாயமா, நீங்க உள்ளுக்குள்ள முடிச்சு வச்சா ஆகுமா. இது சின்ன குட்டி, இது சவந்த குட்டி, என் மாமையில இந்த செல்ல குட்டி, மாமா வள்ளியம்மா ராகம் வேணாமம்மா, இந்த வீணா மூடி வச்சு யமான மறைக்காதம்மா. மாணவா அதை தேடி வந்த கண்டவிட நாடவா. கண்கணக்கு தப்பி வந்தமா, யமானே காட்டுக்குள்ள ஓடி வந்தமா, இது வீணா என்னை எங்க பார்த்து நிற்கிறமா, இது சரிதானா. கணக்கு தப்பி வந்தமா, யமானே காட்டுக்குள்ள ஓடி வந்தமா, இது வீணா என்னை எங்க பார்த்து நிற்கிறமா, இது சரிதானா. வெற்றி பேச்சே வேண்டாமம்மா, விவகாரம்மா ஆகாதமோ, நீ பேச்சே ஆகாதம்மா, விவகாரம்மா கூடாதம்மா. என்னோட சொன்ன குட்டி உன்னோட காட்டுக்குள்ளே, சின்ன குட்டி உன்னோட காட்டுக்குள்ளே, என்னோட சொன்ன குட்டி உன்னோட காட்டுக்குள்ளே, இந்த மாடு போதுமா நம்ம கிட்ட கேளமா, இந்த மாடு போதுமா நம்ம கிட்ட கேளமா. ஓடி வந்த சின்ன குட்டி மானமா, அதை தேடி வந்த கண்டவிட நானமா, ஆடா ஓடி வச்சு மறுக்கிறது நாயமா, நீங்க உள்ளுக்குள்ள ஒழிச்சு வச்சாகுமா. பெருக்கத்தில் சுருக்கப்பட்ட நன்மையை நான் வந்த விவரம் இதுதான். நான் கிடைத்தால் மகிழ்வோடு செல்வேன், மறுக்க நினைத்தால் நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஏன்னு கேளுங்களே, இப்ப எல்லாம் நான் விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது நினைக்கிறேன். விட்டு கொடுத்து போனா கெட்டு போறது இல்ல, ரொம்ப விட்டு கொடுக்க கூடாது, ரொம்ப படிச்ச மாதிரி ஆயிடும். அன்பால எதை வேணாலும் சாதிச்சிடலாம், அதிகாரத்துல எதுலையும் சாதிக்க முடியாது. ஆக்கம் பெருசா நோக்கம் பெருசா, நோக்கம் தான் பெருசு. ஆமா, அதனால வாங்க பேசுங்க, பேசினா நமக்குள்ள நல்ல பழக்க வழக்கங்கள் உண்டாகும். வாங்க பழகலாம் கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஆமா, பழகினா தானே நல்லவங்களை கெட்டவங்க தெரிஞ்சுக்க முடியும். அது இல்லைங்க, பழகாமே பார்க்கும்போது தெரியும். சில பேர் பழகி இருந்து கூட புரிஞ்சுக்கிறாமே போயிடுறாங்க. அது போனா போயிட்டு போறாங்க. அதனால 5 பேர்ல ஒரே மாதிரி இருக்கா, போக போகத்தானே தெரியும் பொன்னமலை வீட்டுல யார் இருக்காங்கிறது. ஆமா, சரி இருக்கட்டும். எங்க இருந்து இருக்கீங்க? வெள்ளிமலையில இருந்து. எந்த இடத்துல இருக்கீங்க? வெள்ளிமலை. வெள்ளிமலை வேடமலைக்கு. ஆமா, வெள்ளிமலை வேடமலைக்கு எவ்வளவு காலம் சொல்லலாம்? 20 காலமே சொல்றோம். மானை தேடி ஏதாவது தோன்றி இருந்தீங்களா? எல்லாமே நாங்க. அழகான மனா?
அறிவானமான், அற்புதமானமானா, செக்கச்சிவேரமான், காவியமானமானா, தலதலமான். அதெல்லாம் உண்டங்க. நான் கேட்டதுக்கு மட்டும் ஆமா சரி தலதல கொழுதெல்லாம் கேட்கல. சரி. நீங்க தான் பிடிக்கணுமா? ஆமா, நான் தான் பிடிக்கணும். நீங்க தான் அழைக்கணுமா? ஆமா நீங்க தான் கொஞ்சணுமா? ஆமா. ஆனா இந்த நேரத்துல எனக்கு ஆமா போறதுக்கு ஒரு இழிச்சு போய் பக்கத்துல இருந்து எப்படி வேணாலும் சரி, வந்த காரியம் முடிஞ்சா சரி. ஆமாங்க, சரிங்க, இருக்கட்டும். பரவாயில்ல. பரம்பரை வேட்டைக்கார, பஞ்சத்துக்கு வேட்டைக்கார. பரம்பரை வேட்டைக்காரங்க. உங்க அப்பா என்ன பிடிச்சிருக்காரு? நிறைய பிடிச்சிருக்காரு, கணக்குகளுக்கே இல்ல. உங்க அம்மா? அவங்களும் பிடிச்சிருக்காரு நிறைய. உங்க அண்ணன் வச்சிருக்காரு இல்ல? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பிடிச்சிருக்காரு நிறைய. நீங்க எதாவது பிடிச்சிருக்கீங்க? நாங்க வேட்டையாட ஆடுறதுங்க, அதான் சும்மா சொல்றது. இந்த உலகத்துல எங்களுக்குள்ள தன்மையே வேறங்க. அத்தனை ஜீவராசிகள் வானா வரும் போனா போகும். வேட்டையாடுங்கிற அவசியமே இல்ல. வாண்டா வடும் போடா போ. ஆமா, அப்படி தன்மை உடையவர்களாங்க. ஓஹோ, சரி சரி. ஆமா. அம்மா, நெத்தியில போடுற பெயர் என்ன? பசுபதி பாசம் என்று சொல்லப்பட்ட முப்பட்டை. கையில வச்சிருக்க பெயர் என்ன? சிறிமுகம். அதோட தன்மை என்ன? இத காமிச்சா போதும், உலகத்துல இந்த ஆயுதத்தை மிஞ்சின ஆயுதமே கிடையாது. ஆமா. ஏங்க இப்படிப்பட்ட பொருளை என்னுடைய பாதுகாப்புக்காக வச்சிருக்கேன். இப்படிப்பட்ட பொருளை கையில வச்சிருக்கீங்க, அதை காமிச்சு மான பிடிச்சிட்டு போயிருக்கலாம்ல. அப்படி கேட்கணும். இதால காமிச்சு பிடிச்சா எனக்கு சுகம் கிடைக்குமா? என் கையால பிடிக்கணும், கட்டி அணைக்கணும் நான் வந்திருக்கேன். கையால பிடிக்கணும், கட்டி அணைக்கணும். ஆமா. கட்டி அணைச்சு என்ன பண்ண போறீங்க? முத்தம் கொடுப்பேன். முத்தம்னா என்ன? என்ன உங்களுக்கு தெரியுமா? முத்தம்னா என்ன? அவங்க அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க. வேணா ஒரு தாடி ஆல்ரவுண்டருக்கு முத்தத்தை கொடுத்து பாருங்க. இல்ல இல்ல இல்ல, அவர் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க. விருதங்காருக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க. அப்ப யாருக்கு தான் கொடுக்கணும்? என் மானுக்கு தான் கொடுக்கலாம்னு பாக்குறேன். மானுக்கு தான். ஆமா. மொத்த காலோட நிக்கிறாரு போல இருக்கு. மானுக்கு தான் கொடுப்பாரு. நான் சொல்றேன். மான பிடிச்ச உடனே சரி, முத எந்த இடத்துல முத்தம் கொடுப்பீங்க? அதெல்லாம் பிரம்ம ரகசியம், உனக்கு சொல்லக்கூடாது. நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு முதல்லயே சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம். அந்த அவருக்கு ஒரு சந்தேகம் பாரு. எங்க அவர் சொன்னார்ல, முன்னாடி பிடிக்காது பின்னாடி தான் பிடிக்கும், அங்க கீது கொடுப்பாரு. இல்ல இல்ல இல்ல, நீங்க முன்னாடி எப்படி செய்றீங்கன்னு பார்த்து பின்னால் நான் செய்யறேன்னு சொன்னேன். ஓ சரி சரி. இருக்கட்டும் பாருங்களே. மான வளைச்சு பிடிக்கலாம், குழி பிடிச்சு பிடிக்கலாம், கைமான கொண்டு காட்டு மான பிடிக்கலாம், தண்ணி வைத்து மான் பிடிக்கலாம், மான் காட்டி குடி மான் பிடிக்கலாம். சரி. அதை விட்டு போட்டு கையில தான் பிடிக்கணும் வந்திருக்கேன். எப்படி அப்படிலாம் முடிச்சா என் மானு சிரமப்படும். சரி. ஆமா. ஒரு வலை வச்சு பிடிக்கலாம், என்ன ஆகும்? கை கால் சுருக்கிக்கிறோம். ஒரு குழி வச்சு பிடிக்கலாம், கைகள் ஒளிஞ்சிரும்ல, ஓடிஞ்சிரும். ஆமா. அது மாதிரி ஏமாத்த கூடாது. செல வச்சு பிடிச்சா ஏமாந்துரும். ஓ ஆமா. ஆனா ஏமாத்த கூடாது. உண்மையாலே ஏமாத்த கூடாது. உண்மையிலே ஏமாத்த மாட்டேன். என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? உங்க அப்பா அம்மா பொதுவாவே நான் யாரையுமே ஏமாத்துறது இல்ல. அதுல ஏமா நான் ஏமாத்துவேனா சொல்லிவிட்டீங்க. ஆனா இப்படிதான் இருக்கணும். ம். ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகத்தின் அழகு முகத்தில். அகம் என்பது என்ன? உள்ளம். ஆமா. இந்த உள்ளமே பெரிய கோவில்பாங்க. அப்ப உள்ளத்துல தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய உள்ளம். சரி பரவாயில்ல. தாயமே பையடா, காற்றடைந்த பையடா, மாயனாகிறது மண்பான ஓடடா ஓடடான்னு இருக்காங்க. டேய் ஏன்டா இப்படி பண்ற? உங்களை இல்லைங்க, நீங்க தப்பா இல்ல இல்ல, நீங்க எதை வேணாலும் சொல்லுங்க, நான் கோவப்படவே மாட்டேன். அப்படியா? ஆமா. சரி சொல்லி பாப்போமா? சொல்லி பாப்போமா? நீங்க நல்லா சொல்லுங்க, நான் வேணாம்னு சொல்லுவேன், கேட்டா கேளுங்க. ஆதிசிவன் மேதினிலே பாதி உடல் பெற்றவளே. இந்தடா என்னடா அங்கே கவியில சொல்றீங்க? ஆதிசிவன் மேதினிலே பாதி உடல் பெற்றவளே, போதுமென்று சொல்லும் அறிவு பொருளுணர்வு தந்துட. யாரடே என்னடா அப்படின்னு யாரு கேட்டா? ஆதி பராசக்தி கேட்டா சிவபெருமான பார்த்து. சரி. எப்படி ஆண் தெய்வத்தை மட்டுமே வணங்குறான் இந்த பிரமுக முனிவரே? எப்ப பார்த்தாலும் சிவனே பிரம்மனே விஷ்ணுவே, சிவனே பிரம்மனே விஷ்ணுன்னு வணங்குறான். இந்த ஆண் தெய்வத்தை மட்டும் வணங்குறான், பெண் தெய்வத்தை எங்களை எல்லாம் வணங்க மாட்டான். அப்ப எங்களை வணங்க உங்களுக்குள் நாங்க அடக்கமா இருக்கணும். அப்ப உன் உடம்புல சரி பாதி குடுடா அப்படின்னு ஆதி பராசக்தியிடம் கேட்டான். எப்படி? ஆதிசிவன் மேதினிலே பாதி உடல் பெற்றவளே, போதுமென்று சொல்லும் வரை பொருள் தந்துட தாடா அப்படின்னு. அது மாதிரி நீங்கள் மான கேட்டு வந்திருக்கீங்க. ஆமா. ஓதுகின்ற ஓதும் வச்சிடடாலே. என்னடா நல்லா சொல்லுங்க, நான் கோவப்படவே மாட்டேன். என்ன இப்படி வந்து நிக்கிறாரு? கோவப்பட மாட்டாங்க. உண்மையாலுமே கோவப்பட மாட்டீங்களா? என்னங்க அப்படி சொல்லி என்ன எங்க இருந்தாலும் எடுத்து விடுங்க, பின்னால வரும். அப்பயும் பின்னாடிதான் வருகிறாரு. இவருக்கு ரொம்ப இல்ல, நீங்க முன்னாடி போனா நான் பின்னாடி வருவேன். ஓதுகின்ற ஓதும் வச்சிடடா, உடுத்துகின்ற உடையும் வச்சிடடா, உண்ணுகின்ற உடையும் வச்சிடடா, வாழ்கின்ற வாழ்க்கையும் எச்சலடா. எச்சலடா டே எச்சலடா. ஒரு மனிதனாகப்பட்டவன் சரி எனக்கு என்ன, நான் எட்ட காசு பணம் இருக்கு, நகன பருங்க, சொத்து சுகம் இருக்குன்னு எவனும் சொல்றான். ஆனா எல்லாமே எச்சிலடா எச்சில். ஏன்னா வாழ்கின்ற வாழ்க்கையுமே எச்சில் தான். இந்த உடம்பு செத்து போனா என்ன ஆகும்? பயன்படாது. இருக்கிற முடி சொல்லுவாங்க, இந்த வேல்முருகன் ராஜபாட்டு இறந்ததுக்கு அப்புறம் டே அந்த பணத்தை தூக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி
இருக்கும் போதே என்ன செய்யணுமோ அதை சிறப்பா செஞ்சுக்கணும். செய்யணும்ல. ஆமா, நாடுகள் தோறும் பாசைகள் வேண்டிருக்காங்க. நாடு நமக்கு என்ன செய்தோம், நாட்டுக்காக நம்ம என்ன செய்தோம், ஊரு நமக்கு என்ன செய்தா, ஊருக்காக நம்ம என்ன செய்தோம்னு கேள்வி. அதனாலதான் இப்ப அந்த ஊருக்காக என்ன செய்வது பாத்தீங்களா, அருமையான ஒரு மறைந்தாலும் இவர் போர் பேச வேண்டும், யார் என்று ஊர் செல்ல வேண்டும் இருக்காங்க. உங்களை மாதிரி ஆள் வேணும்னா எனக்கு ஆமா போறதுக்கு நீங்க வேணும். வாங்க வெட்டிக்கார ஐயா. சிங்காரி சரக்கு, நல்ல சரக்கு. ஓடி வந்து ஓடி வச்சு மாடுங்க, ஒக்க கொஞ்சம் பாத்துங்க, ஓடி வச்சு மாடுங்க, ஒக்க கொஞ்சம் பாத்துங்க, வேற கிடந்து தேடி போயிருந்து ஒரு சிங்கார ஓடி வந்து இட்டம் நம் தலையில் என்று எழுதிவிட்டு சிவன சித்து விட்டானா முட்டை முட்டை பஞ்சு மேனாலும் பாரம் அவனுக்கு கொண்டோ நெஞ்சமே அஞ்சாதே நீனு. ஏன்னா பிறந்த குழந்தை அவை பூதாரி கவி பாடுறாங்க. நீங்க 35 வயசு ஆம்பளை பிள்ளை என்னைய விட்டு பாரு, என் விட்டு சாமானத்தையும் ஒத்த சாமானத்தை வச்சுட்டு ஒத்த சாமானத்தோட வந்திருக்கீங்க. என்ன சொல்றேன், நீங்க வந்தீங்க ஒரு பாட்டை பாடியோ, நீங்க பாடுற பாட்டு சாமானுக்கு வலிமை அதிகம்ங்க. ஒத்த சாமானுக்கு வலிமை அதிகம் அப்படி சொல்லாதீங்க. ஒரு வேடுவருக்கு என்ன தேவை, வெள்ளு அம்பு தேவை. சரி, கையில என்ன கொடுத்துருக்கீங்க, அம்பு கொடுத்துருக்கீங்க. ஆமா, பிள்ளை எங்க ஆத்தாடியா பாட்டி கொடுத்துட்டு வந்துட்டீங்க. எனக்கு தேவைப்படும் போது வானா வரும், போனா போகும், வாண்டா வரும் போடா போகும். ஆமா சரிங்க, தேவைப்படும் போது எடுத்துக்கிறீங்க. இப்படிதான் பாருங்க, கதையில கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவிவாடுகள் பாருங்களாம். இப்படியே கட்டுத்தரை போய் கவிவாடும். கட்டுத்தரையில வேலை பார்க்கிற பெண்ணு அதை கேட்டு கேட்டு கம்பன் கவிவாடுறத பார்த்து கேட்டு கேட்டு கட்டுத்துறையில வேலை பார்க்கிற பெண்ணு கவிவாட ஆரம்பிச்சிருச்சான். அவ்வளவு பெரிய கம்பன், அவ்வளவு பெரிய கம்பனவே ஒரு சின்ன பையன் வேலை பார்த்து விட்டால. என்ன மாதிரி ஒரு சின்ன பையன்? ஆமா, நாங்க சின்ன பையன் யாருமே தெரியலையே. இங்க இருக்க சின்ன பையன் ஒரே ஒரு ஆள் நாகத்துக்கு தான் இருக்காரு. இல்ல நான் ஒரு ஆள் இருக்கேன். உங்க எல்லாத்த விட 5 வயசு கம்மியான ஆள் நாங்க. காலைல ஊர்ல காசு தர மாட்டாங்க. சரி, அப்படி பாருங்க, டெய்லி கம்பன் போய்கிட்டே இருந்திருக்கான். அப்ப போற வழியில பாருங்க, ஒரு குளத்தங்கரையில ஒரு சின்ன பையன், என்ன மாதிரி ஒரு சின்ன பையன் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கான். அவன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது கம்பன் டெய்லி போறது வர்றது, ஐயா கம்பன் ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கான். போடா சின்ன புள்ள, உனக்கு போய் நான் என்ன வணக்கம் சொல்றது. இப்படி போக டெய்லி வர போக வர தினம் போய்கிட்டு இருக்கும் போது அனுதினமும் வணக்கம் சொல்றது அவர் மதிக்கிறதே இல்லை இந்த சின்ன பையனை. ஐயா இன்னைக்கு நில்லுங்க, நீங்க பெரிய கம்பன் கவி போடுறதுல உங்களை பிரச்சனை யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கையில வச்சிருக்க பார்த்தீங்களா மாடு மேய்க்கிற ஒரு குச்சி, அந்த குச்சியால ஒரு கிறுக்கு கிறுக்கி கிறுக்கி அடியில ஒரு கிறுக்கு கிறுக்கி அடி கிறுக்கி அடி கிறுக்கி அடியில ஒரு கிறுக்கு கிறுக்கி 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 இருக்கான். இல்ல அப்படி ஒரு கிறுக்கு கிறுக்கி கிறுக்கி அடியில அடி கிறுக்கி என்ன அப்படி கிறுக்கி இது என்னன்னு கேட்டிருக்கான். கம்பன் பாருங்க மண்டே மண்டே சொரிஞ்சிருக்கான். இதுவே உனக்கு தெரியல, நீ என்ன கவி பாடி என்னத்தை செய்ய போற, இதை கையால் எழுதிய நிறுத்தி இதை கேட்கணுங்கிற ஒரு தலையெடுத்து சொல்லி விளக்கம் கொடுத்து அப்படி கம்பனுக்கே புத்திமதி சொல்லியிருக்கான். அது மாதிரி நிறைய சொல்லலாம். ஒரு சின்ன விஷயம் நீங்க சொல்லி நான் சொல்லலைன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். இல்ல நீங்க சொன்னதுக்காக நானும் சொன்னேன், நான் பிடிச்சுக்கிறேன். ஒரு வாத்தியார் என்ன பண்றாரு, பள்ளிக்கூடத்துல மாணவன்கிட்ட பாடம் எடுத்துட்டு இருக்காரு. சரி சொல்லுங்க. எழுது கோணியை வச்சு எழுதுறாரு. என்னன்னு, கண்ணகியோட கணவன் பேரை போய் எழுதுறான்னு சொல்ல. இருந்த 10 மாணவர்கள் ஒருத்த மட்டும் போய் எழுதுறா போய் சொல்றாரு. போனா எழுதுனா என்னன்னு, கண்ணகியோட கணவன் பேர் என்ன, கோவலன். இவன் போய் கோவலன் எழுதாம கேவலன் எழுதிட்டான். வாத்தியார் கூட்டாரு, அறிவு கட்டவனே ஏன்டா கால் போடலன்னு கேட்டார். அப்பதான் அவன் சொன்னா,
ஐயா நீங்க சொன்ன மாதிரி நான் கால் போட்டிருப்பேன். கண்ணகியை திருமணம் பண்ணானே கோவலை கண்ணகியோட வாழ்ந்தானா? இல்ல பொண்டாட்டி என்ற கண்ணகியை விட்டுப்புட்டு பப்பாட்டி என்ற மாதவியோட ஓடுனால அவனை நான் பார்த்தா நேரா பார்த்தா காலை ஒடிச்சிருப்பேன். அதனாலதான் வார்த்தையில காலை எடுத்துட்டேன். நான் எப்படி சமாளிச்சேன் பாத்தீங்களா கால் போடாதுக்கு. அது மாதிரி நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு கீத்து தாச்சு விட்டு அதோட ஆச்சு விட்டு நீங்க எதெல்லாம் எத்தனை சொன்னீங்க, ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு, கால் போடுறது. உங்கள்கிட்ட விஷயம் பேசுறது புரியல, கால் போடுறது மட்டும் தான் புரிஞ்சிருக்கு. எங்க அண்ணன் வர சொல்லிட்டா அவன் கிடக்குறான் வாழைப்பழத்தை திரண்டு எந்திரிக்க மாட்டான். அவன் வந்து என்ன செய்ய போறான், குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நெருக்கி சொன்னான், குள்ள நெறி மாட்டிக்கிட்டா இந்த வேடனுக்கு சொந்தம், கட்டுமாடு தப்பி வந்தா அது கலமணிக்கு சொந்தம், சட்டப்படி வாக்க போனா இந்த ஒரு நாயப்படி வாக்க போனா இந்த மாலை எனக்கு தான் சொந்தம். கண்ணம் சிவந்த பெண்ணே கேளமா, கண்ணம் சிவந்த பெண்ணே கேளமா, பாசமான எண்ணமானுக்கு வாசம் செய்ய வந்ததேனம்மா, கண்ணம் சிவந்த பெண்ணே கேளமா, பாசமான எந்த மானுக்கு வாசம் செய்ய வந்ததேனம்மா. இதுக்கு வச்ச என்ன அர்த்தம் தெரியுமா, ஆளை கண்டா பதுங்கும் அப்புறம் கூட ஒதுங்கும், அடுத்து அடுத்து நெருங்கி போனா அந்த ரெண்டு காலி என் மேல தூக்கி போட்டுக்கிட்டு அதாவது விரட்டி வந்த கலைப்புல அமுக்கி விடுங்க அமுக்கி விடுங்கன்னு அந்த காலை என் மேல தூக்கி போடும். அந்த மாதிரி தூக்கி போடாதா, உங்க மேல தூக்கி நீங்க பக்கத்தோட போக முடியாது. 200 மைல் விரட்டிட்டு வந்தல கலைப்புல என்ன என்னை இவ்வளவு தூரம் விரட்டிட்டு வந்தீங்க, என்னால முடியலைங்கன்னு சொல்லி அதை ரெண்டு காலம் என் மேல தூக்கி போட்டு அமுக்கி விடுங்கன்னு சொல்லும். அதனால ஆளை கண்டா பதுங்கும் அப்புறம் கூட ஒதுங்கும், அடுத்து அடுத்து நெருங்கி போனா இரண்டு காலை தூக்கும், சின்ன சின்ன புள்ளிமாடு சின்ன சின்ன புள்ளிமாடு சின்ன சின்ன புள்ளிமாடு புள்ளிமாடே வந்ததாலே சொல்லி நானும் படுறேனே கொஞ்சம் கொடுத்தாலாகாதா, அன்னைக்கு ஒன்ன தேரே 6 மாசம் ஒரு வருஷம் அவரம் பூமி வாடுதே, அன்னைக்கு ஒன்ன தேரே. என்னோட இடம் மானு, உங்க மானு என் இடத்துக்கு உங்க மானு இல்ல, மானுக்குள்ள அக்கலச்சு அடையாளம் தெரியுமா? சொன்னா கொடுத்துறேன், சொல்லி மட்டும் பாருங்க. பெட்டிக்காரே மானு கூட அடையாளம் கேட்டாங்க, நம்ம சொல்லிட்டே ஆகணும். ஆமா ஆமா, ஆனா சொல்லிதான் கொடுத்துறேன், கொடுத்துருவாங்க. ஆமா ஹேல 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 கொஞ்சம் மாறி பத்தி லைட்டா ஹேல லைட்டா ஹேல ஹேல காயா
கம்மணி என வளரான குயிலின் குரலுக்கு உடையது பேயாதமா தானப்புறமணி என வளரான குயிலென நிகழொரு உறவன் பேயாதமா தேனும் பாகும் தினமாகும் தின்பதலாதொரு உள்ளொரு போதிலுமே யாதமா உள்ளது போதுமே யாதமா சாயாத 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 கொம்புரெண்டிருந்தாலும் அது தன் தலை நிமிர்ந்து பாயாத தலை நிமிர்ந்து பாயாதமா மாகர கண்டதோ மாகர கண்டதுண்டோ ஒரு மாகர கண்டதோ பசுபொன் போன்ற நன்மேனி பொன் போன்ற நன்மேனி உலகிட ஒளியலை ஒரு மாகர கண்டதுண்டோ 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 மாடு பிள்ளைங்களை சிறுபடைய மாதிரி கிடையாது. மாடு தெரியும் இந்த மாதிரி ஏதோ ஒரு மங்கை குழந்தை மாதிரி யார் என்றால் என்ன என்ன மங்கைக்குரியது ஆ, அந்த மங்கை யார் 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 தங்கதான் அண்ணா தங்கள் எப்படி ஜமாளிப்பது தெரியும் சொல்லிட்டு தானே போனேன். அண்ணே ஆனா உண்மையாலுமே சொல்றேன் அப்ப இருக்கிறதோட இப்பதான் அழகா இருக்க. ஆமா உண்மையாலுமே இப்பதான் நல்லா இருக்க. ஆனா எந்த முறையா இருந்தாலும் கண்ணன் குறை கூடாது. ஆமாடா முருகா முருகக்கடவுள் வேண்டாம் அப்படி மனப்படுத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிவெட்டேன் உன்னை மனப்படுத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிவெட்டேன் உன்னை வளர்ப்பதற்கு மக்கள் மேலம் ஒரு துணைக்க வரிசக எல்லாமே முடிக்க மத்தள மேலும் ஒரு சுழிக்க வரிசக எல்லாமே இசை ஒழிக்க கைத்தடம் நான் படிச்ச கனவு கண்டே கைதலம் நான் பெற்ற கனவு கண்டேன். அந்த கனவுகள் நினைவாக உறவு தந்தாய் மனப்படுத்தே மனப்படுத்தே நினைப்பதற்கு நான் வழிவெட்டேன் உன்னை மணப்பதற்கு. பள்ளியில் நான் கரித்தேன் பக்கத்தில் வந்து நீ கண்மறைத்தாய் துள்ளி எழுந்து நான் தேடுகின்றேன் துள்ளி எழுந்து நான் தேடுகின்றேன் சிம்ரன் கோழி தூக்கத்தில் கனவென்று தான் உரைத்தாய் மனப்படுத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிவிட்டேன் உன்னை மனப்படுத்தேன் உம்மை மனப்படுத்தேன் உம்மை மனப்படுத்தேன் வெற்றிவேல் முருகா அரோகரா அரோகரா வேடனாக வந்தவன் நானே வேடனாக வந்தவன் நானே என்ன வர வேண்டும் கேளுங்கள். எனக்கு 2 வரங்கள் உண்டு சுவாமி. முதல் வரம் என்னவென்றால் இங்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கோ பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ சிறியவர்களுக்கோ எந்த நோய் நொடியும் இல்லாமல் செல்வ செழிப்பாக வாழ வேண்டும் வளர வேண்டும். 2வது வரம் தாராத்தில் முதலமாக உலகத்தோர் அனைவரும் தெய்வான வள்ளி என்று உச்சரிக்காமல் வள்ளி வள்ளி என்று முதலிடத்தை கொடுக்க வேண்டும் சுவாமி. இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சமேதரை என்றே அழைப்பார்கள். நாடு தெளிக்க வேணும் நல்ல மழை பெய்யறேனே நாடு தெளிக்க வேணும் நல்ல மழை பெய்யறேனே நாடு செழிக்க வேண்டும் நல்ல மழை ஊரு தெளிக்க வேணும் ஞான தக்கவே ஊரலமாக வேணும் வண்டி வெறிக வேணும் பால் பாட முந்த வேணும் வெறிய வேணும் பால் மாட வேண்டும் ஊரு தெளிக்க வேணும்
நமது உள்ளூர் நாடக ரசிக பெருமக்களுக்கும் சுற்று வட்டார நாடக ரசிக பெருமக்களுக்கும் நாடகத்துறை அமைப்பாளருமான பாசத்து மதிவாகக்கூடிய அன்பு உள்ளங்கள் நமது உள்ளூரை சேர்ந்த ரெங்கர் அவருடைய நாடகங்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு இணைந்து அமைப்பாளரான பாசத்துக்குரிய என்ற சகோதரர் நமது மரணத்து மாணவர்கள் நடத்த ராஜ நடிகருமான ஏவிஎம் வேல்முருகன் அவருடைய கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு எங்களுக்கு சிறந்த முறையில் ஒரு நாடகத்துக்கு பிடித்தான ஒளி அன்புள்ள அவர்கள் சிறப்பான என்று செய்த அன்பு உள்ளங்கள் நமது ஏவிஎஸ் பவர் ஆடியோ அற்புதத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு எங்களுக்கு சிறந்த முறையில் உள்நாடு மற்றும் வெளிநாடு வரை சென்றடைய வேண்டும் என்று சிறப்பான முறையில் ஒளிபெய்து சென்றிருக்கும் அன்பு உள்ளங்கள் நாடக உலகம் மற்றும் நகைச்சுவை மன்னன் யூடியூப் சேனல் அன்பண்ணாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு மீண்டும் நமது பகுதிக்கு வருவோம் நல்லதொரு நாடகத்தை தருவோம் என்று உங்களுடைய பிரியார் நன்றி 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 கலந்த வணக்கம்.